போன ட்ரெயினில் பார்த்துருப்பீங்க, கேபிட்டல் ஹார்ட்ஸ் அவுட் ஆகிட்டு $100 வச்சு கொண்டு போனது தான். அப்படி $100 டெபாசிட் பண்ணி ஒரு ட்ரேட் மாதிரி செல் எடுத்திருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 1 hour மட்டும் செல்லில் இருக்கும். ஸ்டாப் லாஸு $100 அப்படியே டெபாசிட் பண்ணது. ஏன் அப்பப்போ கொட்டாய் விடுதுன்னு கேட்டிங்கன்னா தூக்கம் வந்துட்டு, வேறு ஒன்றும் இல்லை. கீழே $500 ப்ராஃபிட் டார்கெட் வச்சுருக்கேன். 5000 எவ்வளோ ஒரு 29 வச்சுருக்கேன். வெயிட் பண்ணி பரவு பார்க்கலாம். ஒரு நாள் கழித்து வந்து வீடியோ எடுக்க. அதுமாதிரியே என்னோடய ட்ரேடிங் ஜேர்னியில் நிறைய படிச்சிருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஏபிசிடி எனக்கு தெரியும், ஆனால் நான் அந்த ரீட் பண்ண தெரியாது. ரொம்ப சங்கடப்பட்டேன். அப்போ முதலாம் வாத்தியாமான்னு சொல்லுவான், இதெல்லாம் எங்கடா வாங்க போகிற, என்ன செய்ய போகிற, வைக்க போகிற அப்படின்னா, படித்தாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும், வைக்க முடியும். ஆனால் அப்போவுமே எனக்கு என் மைண்டில் தோணுது என்னென்னா, நீங்கள் என்னென்னாலும் சொல்லலாம், ஆனால் நான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நான் சாதிப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டு மட்டும் எப்போவுமே இருந்துச்சு. ஓடிக்கிட்டே இருந்தேன். நிறைய வேலை பார்த்தேன். என்னை மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது. எல்லா வேலையும் பயமே பார்த்தேன். வாட்டர் கம்பெனியில் லோடு தூக்கு, வாட்டர் கம்பெனி வீடு வீடாக வாட்டர் கேன் போடுறது, கொத்தனார் கையாள், பால் கம்பெனி, ஹட்சன் பால் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்பின்னிங் டாப்பு மில்லு அதில் வேலை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து அப்போலோ டயரில் வேலை பார்த்துருக்கேன். உரகடத்தெல்லாம் வேறு மாதிரி வேலைனேன். மறுபடி துபாய்க்கு போனேன். துபாயிலையும் போய் வேலை பார்த்தேன் ஒரு வருஷம். அங்கே வச்சு யதார்த்தமாக ஒருத்தனை பீச்சில் வச்சு உட்காந்துருந்தான். ஒருத்தன் கேரளாக்காரன் வந்திருந்தான். சாட்டு புண்ணு லேப்டாப் எடுத்தான். அப்படின்னு எழுதாமோ தட்டுனா பார்த்தோம் $22,000 அவன் அக்கௌண்ட்டில் உடனே எடுக்கான். ஒரு 5 நிமிஷத்தில் $22,000 எடுக்கான். என்னடா 5 நிமிஷத்தில் 20 லட்ச ரூபா கிட்ட அவன் சம்பாதிக்கானே அப்படின்ட்டு கேட்டால் அது என்னது அப்படின்னு கேட்டேன். அவன் சொல்லுதான், இது வந்து உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியதுடா, நீ பார்த்துருக்க. மொட்டையாக சொல்லுவான், மொட்டையாக சொல்கிறான், உன் லைஃப்பை சேஞ்ச் பண்ணா நீ ட்ரேடிங்கில் நிறைய டைப் இருக்குது. அதை நீ ட்ரேடிங்னால் ஃபஸ்ட்டு என்னங்கிறது நீயா உன்னோட தேடலை நீ பாரு. ட்ரேடிங் இதில் அது ஒரு டைப்பு, இது ஃபாரெக்ஸு அப்படின்னா. நிறைய மார்க்கெட் இருக்குது, இந்தியன் மார்க்கெட் இருக்குது, நிறைய இருக்குதுப்பா. ஒரு 6 டைப்பு இருக்குது. பைனரி அது இதுன்னு இருக்குது, பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவன் எந்திரிச்சிட்டு போயிட்டான். வேறு எதுவுமே இது மட்டும் சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. நான் தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். சரி, எனக்கு இந்த ஒரே நிமிஷம் இருங்க, அக்கௌண்ட் வாட்ஸ் அவுட் ஆகிட்டு பார்க்கவே இல்லை. மறுபடி இன்னொரு லாட் எடுத்து முடித்திங்களா, தப்பு. அடுத்து டெபாசிட் பண்ணிட்டு வரேன். கொஞ்சம் வால்யூம் அதிகமாக இருக்குது, அதனால் $1,000 டெபாசிட் பண்ணியிருக்கேன். ஆனால் அப்போ தான் லாட்டை கொஞ்சம் நான் கூட்டி வச்சு ஒரு 2 ட்ரேட் 3 ட்ரேடில் எடுத்துகிட்டு இன்றைக்கி டோட்டலாக அப்படி $300 கிட்ட லாஸ் பண்ணிட்டேன். ஆனால் ப்ராஃபிட் எடுத்தது $6,000 வரை போனேன். அது மொத்தத்தில் என் கை காசு $30,000 காலி. இப்போ ஒரு 1 லட்ச ரூபா போட்டிருக்கேன். இப்போ அதை எடுக்கணும். ஒரு லாட்டை யூஸ் பண்ண போகிறேன். லைட்டை சார்ட் அனலைஸ் பண்ணிக்கிட்டு தான் கொஞ்சம். ஓகே, நான் பை சைடே போகிறேன். இப்போ இந்த இடத்துல வச்சு மல்டிபிள் ட்ரேடு. நெட்டு வேறு ஸ்லோவாக இருக்கேன். எடுத்திருக்கேன், மல்டிபிள் ட்ரேட் எடுத்துட்டேன். இப்போ என் லாஸு $300 நான் சொன்னேன். லாஸு ரெக்கவரு சொல்லி புரியுங்களா? என்ன கதை நான் சொல்லிகிட்டு இருந்தேன், என் லைஃபு. அதனால் கேரளாக்காரன் சொல்லிட்டு போயிட்டான். நானும் அங்கேருந்து துபாயிலேருந்து கொஞ்சமாக வீடியோவாக பார்த்தேன். புரியவே இல்லை, கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே துபாயில் என்னத்தை போட்டு இருக்குது அப்படின்ட்டு வீட்டை பார்த்து
கிளம்பி வந்துட்டேன் இந்தியாவுக்கு. ஒரே நிமிஷம். நம்ம $1000 டெபாசிட் பண்ணிங்கன்னா ஹைலி ரிஸ்க் எடுக்கணும். டார்கெட் இங்கே வச்சுக்கிடும். ஸ்டாப் லாஸ் பிலோ ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த இந்தியாவுக்கு வந்தேன். இந்தியாவில் இப்படி எங்கள் அண்ணனை கொடுத்த வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அவனை நம்பி பணம் கொடுத்து ஒரு 10 லட்ச ரூபா கிட்ட போச்சு. அது ஒரு பெரிய அடி ஆகிட்டு. அதனால் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன். அதனால் கிறுக்கு வாக்கில் மும்பையை பார்த்து போனேன். ஃப்ரெண்டு ஒருத்தன் கடை தொடங்கணுன்னா இட்லி கடை. அவங்க கூட கிடந்து இந்த இட்லி கடையை கஷ்டப்பட்டு எஜ்ஜி தட்டுலாம் கழுவி நாள் நான் கடையை திறக்கும். வெறும் 1000 ரூபாய்க்கு ரெடி பண்ணி கொண்டு போயிருக்கோம். இட்லியும் வடையும் பொத்து செலவு 1000 ரூபா ஆச்சு. விற்றா அது 3000 ரூபாய்க்கிட்ட விற்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபாய்க்கு விற்றுச்சு. அடுத்த நாள் சாமான் கூட காசு இல்லை. என்ன செய்யனே தெரில. கண்ணீராக வந்துச்சு. அழுதுகிட்டே நின்னேன். நான் அப்பவும் மைண்டில் என்ன ஓடுதுன்னா, உன் வரலாறுல வாழ்க்கையில் பயங்கரமாக நீ சம்பாதிப்ப அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டு மட்டும் எப்போவுமே இருந்துச்சு பாசிட்டிவாக. அதனால் சரி அப்பவும் கைவிடாமல் இருந்து கஷ்டப்பட்டு கடையை நடத்தி இப்போவும் என் மாப்பிள்ளைகிட்ட தான் அந்த கடை பார்த்துக்கிட்டு இருக்கான். மாப்பிள்ளை இப்போவும் ஓடுது. எப்படி பார்த்தாலும் அவனுக்கு இப்போது ஒரு நாளைக்கு 20,000 ரூபா கிட்ட வியாபாரம் இருக்குது மாப்பிள்ளை அப்படின்னா. சரி ரைட்டு மாப்பிள்ளை நல்லா இருந்தால் சரி அப்படின்ட்டு இப்போ நான் தான் வீட்டுக்கு வந்தேன். ரிட்டன் திரும்பி வீட்டுக்கு இப்படியே உட்காந்து படித்தேன். வருஷங்கள் ஒன்றுச்சு. பைனரி ட்ரேடு ஃபஸ்ட்டு எடுத்தேன். அதில் ஒரு $1000 $10 டெபாசிட் பண்ணி $20,000 வர போனேன். போயிட்டு அதேமாரி மறுநாள் அதே $20,000 விடுதேன். சரிங்களா? ஒரு தடவை அமுக்கணும். பைனரி ஹைலி ரிஸ்க்கு. 20 முறை $1000 ஒரு லட்சமாக வச்சு அமுக்கி ஹாட் ஷாட் பண்ணியாச்சு. ரைட்டு ஹாட் ஷாட்டு. அதுலேருந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகி போனேன். சம்பாதிச்சுட்டு இப்படி விட்டுட்டோம்டா இதில் வச்சு தேடின்னு. சரி மறுபடியும் நம்ம எடுத்துக்கலாம் நம்பிக்கை நிறைய முறை. அப்புறம் எங்கள் ஆச்சு கம்மல் வாங்கிட்டு போய் அடமானம் வச்சேன். எங்கள் அம்மா கம்மலை தூக்கி கொண்டு போய் அடமானம் வச்சேன். அது எல்லாத்தையும் ஹாட் ஷாட் பண்ணிட்டேன். எடுத்தேன். ஒவ்வொரு தடவை டெபாசிட் பண்ண பணத்துக்கு பன்மடங்கு போய் போதுங்கிற மனநிலை இல்லாமல் ஹாட் ஷாட் பண்ணேன். சரிங்களா? அதெல்லாம் அடிபடுறது தான். எல்லாம் ஹாட் ஷாட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என் காதில் மாட்டியிருந்தேன் ஒரு கடுக்கான். வைரத்தில் வாங்கி மாட்டிருந்தது. அதையும் விற்று அதுலேயும் உள்ளே போட்டு அதையும் காலி பண்ணிட்டேன். என்ன செய்யனே தெரில. ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு ரொம்ப கிறுக்காயிட்டேன். அதுக்கப்புறம் லோன் ஆப்புக்கு போயிட்டேன். லோன் ஆப்பில் போயிட்டு அதில் ஒரு $40,000 ரூபா கிட்ட கடன் வாங்கினேன். இப்போ அதுக்கு மாதம் $4,500 கட்டணும். அது இன்னும் அடைக்கலை, கட்டணும். இப்போ நான் தான் அப்படி கொஞ்சம் மொத்தமாக அடைக்கணும் அடைச்சிட்ருவேன். இல்லைன்னா $4,500 கட்டணுங்கும்போது ஒரு பொறுப்பு இருக்கும் அப்படிங்கும்போது அப்படி விட்டுருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்திருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்க்கலாம் ஈஸியாக இருக்கும். என்னடா சரசரன்னு 50,000 60,000 அப்படிங்கலாம். ஆனால் அது பின்னால் உள்ள வலிகள் கண்ணீர் இங்கே எவ்வளோ இருக்குங்கிறது இது எனக்கு மட்டும்தான் தெரியும். ராவும் பகலும் நான் அந்த சார்ட்டை புரிஞ்சுக்கிட்டதுக்கே வருஷங்கள் ஆகிட்டு ஜேர்னி. இது எனக்கு 4வது வருஷம் நடந்துகிட்ருக்கு. 4 வருஷம் கழிச்சு தான் எனக்கு முழுமையான ஒரு புரிதலே வந்துச்சு. இங்கே லேர்ன் பண்ணுறதோட 6 மாதத்துக்குள்ளே சீக்கிரமாக கற்றுக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பழகும் போது டெமோ கொள்ளலாம் பழகுனீங்கன்னா கரெக்டாக அது ஒரிஜினல் பணமாக நீங்கள் நினச்சி நீங்கள் பழகணும். அப்படி நீங்கள் பழகினா தான் உங்களுக்கு ரியல் அக்கௌண்ட்டில் கரெக்டாக நீங்கள் எமோஷ்னல் இல்லாமல் நீங்கள் எதுக்காக ட்ரேட் எடுக்கீங்கிறது உங்களுக்கு தெரியணும். எமோஷ்னலில் ட்ரேட் எடுக்கக்கூடாது. எடுத்தோம்னா ஹாட் ஷாட் ஆகிடும். சொல்ல புரியுங்களா? சரி ரைட்டு. எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட்டு. இன்றைக்கி எனக்கு போதுமானது. இப்போ அது மேலே டார்கெட்டு போய் அச்சீவ் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். நான் வீடியோ இன்னும் எடுக்க முடியாது. அதனால் நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். சரி உங்கள் சப்ஸ்கிரைப் வேணும், உங்களோட ஆதரவு வேணும். எனக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைப்ஸ் மேலே போனால் தான் அது ஸ்பெல் பண்ணோட எனக்கு வர முடியாது. பாருங்கள் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது ஒரு 1000 பேர்த்துக்கு மேலே போனால் தான் நான் லைவ் போட முடியும். யூடியூப்பில் லைவ் போட்டோம்னா எல்லாருமே பார்த்து ட்ரைட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் டெலிகிராம் சேனல் எல்லாமே ஓப்பன் பண்ணும். கொஞ்சம்
யூடியூப்பில் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் ஏறட்டுமேன்னு வெயிட் பண்ணுறேன். ஏறின பிறகு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கணும்னு வச்சுருக்கேன். இது இன்ஸ்டிடியூஷன் அது இதுன்னு சொல்லி சம்பாதிக்காது, அதிலே சிலவன் ட்ரைடே பண்ணாமல் சும்மா வீடியோ போட்டு காமிச்சு அதில் யார் நீங்களாம் தேடி புரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும்தான் உங்களுக்கு அப்சர்வ் பண்ண விட முடியும்.